இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாய்ங்க. "ஒண்ணும் தெரியாத பாப்பா, 1 மணிக்கு போட்டுச்சான் தாப்பா" அப்படிம்பாய்ங்க. அது மாரி பண்றது எல்லாத்தையும் வந்து சீரும் சிறப்புமா வந்து பண்ணிப்புட்டு, கடைசில எதுவுமே வந்து தெரியாத மாரி, என்னையும் நீங்க தளபதியும் இணைச்சு தப்பா பேசாதீங்க. அவர் வேலைய வந்து பார்க்க விடுங்க. ஏன் எல்லாத்தையும் தப்பான கண்ணோட்டத்துல வந்து பார்க்குறீங்க? அப்படின்னு த்ரிஷா ரொம்ப எமோஷனலா பதிவெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அத பார்த்து பல பேரு, "இங்க பாரும்மா, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கம்முனு வந்திருந்தா எந்த பிரச்சனையுமே வந்து இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமே வந்து பார்த்தன்னா நீ தான். நீ தான் வந்து தளபதிய பின்னாடி இருந்து தூண்டி விட்டுட்டு இருக்கங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்னைக்கு அந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லாம நிர்மூலமாகி நிக்கிறதுக்கு வந்து பார்த்தன்னா வந்து காரணமும் நீ தான். என்ன தைரியத்துல நீ அவரோட மனைவி வந்து உட்கார வேண்டிய இடத்துல, நீ வந்து உட்கார்ந்துகிட்டு, அதுவும் வந்து முழுக்க முழுக்க உன்ன பத்தி இப்படி வதந்தி, இது எல்லாமே வந்து வருதுன்னு தெரிஞ்சு, அவர் எங்க போனாலும் நீ வந்து கூடவே சுத்துறிய. அப்ப இது எல்லாமே நீ தெரிஞ்சு வேணும்னே தானே பண்ற. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி தானே வந்து பண்ற. பண்றது எல்லாத்தையும் வந்து பண்ணிப்புட்டு, இப்ப நல்லவ மாரி வந்து நடிச்சு வந்து சீன போடுறியா அப்படின்ட்டு, இப்ப விமர்சனம் ஒரு பக்கம் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. அத தாண்டி இப்ப விஜய் மேலயும் வந்து ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் வந்து ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. அது என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க்க கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.